வீட்டுக்கெல்லாம் போகுது ஜாரியா. போகுது உங்க வீட்டுல போவே மாட்டேங்குது. ஒண்ணு சாப்பிடக்கூடாதா வட்டு நிக்கு 3 வெட்டு மக்காரி சாப்பிடுறோம்பா சாப்பாடு. 3 வெட்டு மக்காரி. ஆனா பக்கத்து ஊராமட்டு கோயில போய் பேசு. 4 கிலோமீட்டர் கர்ண அபிஷேகன் அண்ணா வந்திருக்கிறாரு. நண்பன் வெளியே நிக்க வச்சிருக்கிறேன். கோச்சிக்க மாட்டாரு. அண்ணா 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 எனக்கு சமமான உயர்ந்த சமாதானம் கொடுத்திருக்கிறேன். வந்திருக்கிறீங்களா? உட்காந்தேனா அகட்டு வந்தா தேடிய பொருளை எல்லாம் மறையோர்க்கு தேடிய வந்தவர்க்கு அண்ணா நீ தினம் தினம் மரமே தந்தி புரோகித பரசுராமரிடம் உரம் சொல்லி வித்தை கட்டு. அந்த என் கரப்பொழுவே நீக்கி வைத்த தந்தையின் கரப்பொழுவே நீக்கி வைத்த பரவந்த முடைய அண்ணா பாதமே தருண உங்கள் செந்தாமரை கமலங்களுக்கு கோடான கோடி வணக்கண்ணா. மூஞ்சி பாரு அது எப்ப பார்த்தாலும் அது மூஞ்சும் மூஞ்சி முகரையும் பாரு என்ன சீராக்கிறான். எப்ப பாரு தொங்கினே கிடக்குறான். கம்பீர் வந்துடுறான். ஓடி ஓடி வந்து என்னுடைய பாதத்தை திருவடி படிந்திருக்கிறேன். திருவடி படிந்திருந்தாளா உன்னை கண்டா பயமா வருதுன்னா எதுக்குற பயம்? நண்பம். ஆனா இருந்தாலும் பங்காளி இருக்கிறாங்க நம்ம 2 பேரும். நீ எனக்கு நண்பம், நானும் உனக்கு நண்பம். போய் உட்கார என்னுடைய பாதத்தை படித்திருக்கேன். ஆமாண்ணா போய் உட்கார. நானா உனக்கு முன்னாடியா? ஆமா உட்கார போய். அந்த சிமாதானத்தை நான் போய் உட்காந்துனேன். அந்த சிமாதானத்துக்கும் என் மூஞ்சிக்கு நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருக்கு. என் தம்பி உட்காந்துக்கிறான். ஆமா போய் கிட்ட போய் பார்த்துவோம். சிமாதானத்தில் உட்காந்து தம்பி ஆய் உட்காடுறான். உட்காடுறான். நான் கூட கம்பீரமா உட்காந்து நினைச்சோம்.
ஐயோ அண்ணா ஏண்டா எப்படி உட்காந்துக்கிறான் என்ன ஏண்டா அப்படி என்ன அவன் வந்து கேவலமா சொல்றான் அண்ணா அப்படி உட்காந்துக்கிறான் அப்படி உட்காரு 60 அடி தங்க சமாதானத்துல எப்படி உட்காந்து அப்படி உட்காரு கம்பீரமா ஓ ராஜா மாதிரி உட்காரணும் அப்படி உட்கார்றா இப்ப பாரு அண்ணா உட்கார்றா அண்ணா ஏய் போறா மீசல கையை கால் மேல கால் போறா தூக்கி போடுற காலை ஆளுக்கார பையனை தூக்கட காலை போடுற கால் மேல மக்கள் சொல்லணும் கமலிக்கா எப்படி இருக்குது போறா மீசல கை எங்கடா காலை போடு எவரா இருக்குது அண்ணா டேய் வாடா இப்ப எப்படி இருக்குது டேய் எவரா இருக்குது இப்ப நல்லா இருக்குது நான் உட்கார்ந்து அந்த சிமாதானத்துல அந்த சிமாதானத்துக்கும் என் மூஞ்சிக்கு நல்லா இருந்துச்சா இல்லைங்க நல்லா தானே என் தம்பியான முடிக்கும் என் தம்பி முகத்துக்கும் ஆமா அந்த 60 அடி தங்க சிமாதானம் எவ்வளவு அமைதியா இருக்குது ஆமா எவ்வளவு பொறுமையா இருக்குது ஆமா எப்படி இருக்குது இப்ப சூப்பரா இருக்குது தெரிந்திருவள மாலையிட்ட மன்னர் மன்னா தெரிந்திருவள மாலர் மன்னர் மன்னா ஏர் உலகம் அல்லங்கால மன்னா மன்னா சிறிவனா கவலை கொண்டு அண்ணா உலகமெல்லாம் 56 நாடு ஆமா 56 நாட்டுக்கு நீ யாரா பேரரசண்ணா பேரரசனா இருந்தாலும் பெருந்திருமல மாலை இட்ட பெருந்தரபாடை மாலை எட்டு மன்னர் மன்னா பேர் பெற்ற உலக உலகமெல்லாம் துரியோனா ஆமண்ணா வறுமையா மனக்கவலை கொண்டு வறுமையா மனக்கவலை கொண்டு கேள்வி அறிய வேண்டும் சொல்லலாம் என்னவா ஆமாடா என்னடா ஐயோ அண்ணா என்ன செய்வேன் அண்ணா இந்த கணவனுக்கு என்னதே என் கண்ணா என்ன செய்வேன் அண்ணா என்ன செய்வேன் அண்ணா ஐயோ ஏண்டா அண்ணா எதுக்கால என்ன செய்வேன் அண்ணா இந்த கெடும்பதிக்கு ஆமா நாம் விண்ணப்பட காலமாகிவிட்டது அண்ணா இன்னும் வர விண்ணப்பட காலம் பின்னமட காலமாயிட்ட சொல்றிய யார் அவங்களா அண்ணா யார் அவங்களா யாரால் இந்த ஆமாடா அந்த முன்ன பெரியோர் சொன்னே அந்த மனிதனை கேளாமே ஐயோ அண்ணாவே மண்ணில் மடிய காலந்தானோ என் அண்ணாவே என் கண்ணா ஒன்ன பெரிய சொன்ன
ஐயோ என்ன சொன்ன அண்ணா என்ன சொன்ன முன்ன பெரியோர்கள் சொன்ன இந்நாளையில பெரியவர் சொன்ன வார்த்தை கேட்டு அவர் மொழிதனை கேளாமல் இந்த மண்ணிலே மடிய காலமாகிவிட்டு இருக்குமாண்ணா ஏய், இந்த மண்ணில மடிவன் சொல்லுகிறாயே, இந்த மண்ணில் மடிவதற்கு காலம் என்று சொல்லுகிறாயே, அந்த காலம் வருவது யாரு? ஓ அவங்க யார்? அவங்க யார்? மண்ணிலே மடிக்கக்கூடிய வீரா வீர யார்? அண்ணா அப்பேற்பட்ட வீரா இந்த மண்ணிலே மடியக்கூடிய காலம் வந்திருக்கக்கூடிய வீரன் யார் தெரியுமா? அந்த பஞ்சம் அவர் அஞ்சாமத்தான எல்லாம் அடுத்து மடித்து வாழ என் அண்ணாவே அண்ணா ஐயோ என்ன போர் பண்ண தம்பியா வேதனைக்கு பயந்து சொல்றான்டா. ஏண்டா போர் போடுறியாண்டா? போரு தண்ணி வரலையாங்க, தண்ணி பார்த்து போர் போடுறியா? அண்ணா ஏண்டா ஆனால் கேளுங்கள் அண்ணா, ஏண்டா அந்த பஞ்ச பசங்கள் இவர்கள் இருக்கிறார்களே, அந்த இடையன் பலத்தால் பீம அந்த பஞ்ச பசங்கள் இவர்கள் இடையன் பலத்தால் பீம அஞ்சாமல் சேனை எல்லாம் ஒரு தடை கொண்டு இறப்பாங்க அடித்தால் போல அடிக்கிறார்கள். யார் அவங்க? பாண்டவர் 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 ஐவராஜ்யங்கள். ஆமா காட்டிலையும் மோட்டிலையும், ஆமா செடிலையும் கவிலையும், ஆமா காய்கறிகளை புசித்து வாழ்ந்தவர்கள் இல்லையா? ஆமா தொலைநீரை குடித்தவர்கள் குடிப்பதை தொலைநீர், ஆமா அடிவதை உங்களோட, ஆமா உண்ணுவதை காய்கறிகள், வரப்ப தலைக்கறியும், ஆமா வாய்க்கால் பத்து விட்டு அண்ணா அடிச்சு பாடு வைக்கிற இது உனக்கு தருது, இது உனக்கு தருது, அந்த தெவடியா பசங்களுக்கு தெரியலையே. பாண்டவரை கொல்லுவதை சொல்லி நான் ஒருவனே இருக்கிறேன். நீ பஞ்ச பாண்டவருக்கு நான் பயந்து வர போறேனா? வருவனா வருவனடா அண்ணன் இருக்காரு, பயப்படாத. பாண்டவரே ஒரே அரு பருக்குன்னு கழுத்த இவனே இல்லையா? இவன் அவன் கூட தான் கூட்டாளி என்ன என்ன? அது மட்டும் இல்லை என்ன, இந்த பஞ்ச பாண்டவருக்கு நான் பயந்து வருவேனா? பயப்படாத தம்பி துரியோதனா, அது மட்டுமா? ஐயோ பாரு என்ன பாக்குறோம் பாரு. ஆமா பஞ்சகனான அந்த நந்த கோபால கண்ணே
பாடி அண்ணா ஏண்டா பாண்டவர்களை அப்படியாவது நீ அடக்குவதற்கும் அவரை வெற்றி பெறுவதற்கு நீ இருக்கிற பயப்பட மாட்டான். யாரு? நீ பயப்பட மாட்டான். நான் பயப்பட மாட்டேன். ஆனா பாண்டவருக்கு இதுக்கெல்லாம் தூண்டுதல் ஒரு விளக்கு ஒன்று இருந்தால் ஆமா அதுல என்ன திரி இருந்தாலும் ஆமா அது தூண்டி விட்டாதான் எரியும். ஏரியா இல்ல எரியுமா? அந்த திரி கொஞ்ச நேரம் எரிச்சு அழிஞ்சு போயிடும். அவிஞ்சு போயிடும். அதே போல பஞ்சகனான இருக்கக்கூடிய அந்த நந்த கோபால கண்ண அவன் நெஞ்சில் நினைத்திருக்கும்படியாக வஞ்சனை தவித்திருவான். மாடாடு மேய்ச்சவன், மத்தாடி பட்டவன், மானிய பரகாலம் பிடித்தவன், குரம ஜாதி. ஆமா ராஜாதி இடையா இவையும் குட்டமும் குரம குரமும் ஒண்ணு இடையனும் ஒண்ணு. ஆமா அப்பேற்பட்ட மாடாடு மேய்ச்சவன் இல்லன்னா அவங்க இல்லன்னா குரமனா குறியாடி மேய்க்கிறவா. ஆமா இடையனா மாடு மேய்க்கிறவா. மாடு மேய்க்கிறவன் ரெண்டும் குரம ஜாதி. அப்பேற்பட்ட ஜாதி எகிரி ஜாதி இல்லையா? மாமியார் கூட தெரியாத மாமியார் கூட போய் படுத்துவோம். நான் வரதுல போனா நான் உட்கார்ந்து அப்படி அந்த மாயக்கண்ணனை பார்த்ததுக்காக என்னை கண்டவன் 5 நடுகணும். ஓ 5 நடுகண மாயக்கண்ணன். ஆமா அவன் சமத்தை அறிவதற்கு நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். நீ பயப்படுறேன். உன்னை யாரு? அண்ணா அது மட்டும் நன்னா இல்லைன்னா நம்ம கோட்டையில மறக்கக்கூடிய கொடி என்ன கொடி என்ன அரவக்கொடி. அந்த உலக 55 நாட்டிலும் அரவக்கொடி மறக்கக்கூடிய கொடி அரவக்கொடிடா. அரவக்கொடி அறுத்து தருமன் குறைந்த கொடியை அவன் அனுமதி செய்திடுவான். அந்த அர்ஜுன என் அண்ணா ஐயோ அங்க பரவல பாத்தீங்களா? இங்க வேலைக்கு ஆகாதா? பட்டா படம் கால் பாதத்தை வச்சு விடுவோம். ஆனா படாத கால் புறம் பர முடி எப்படி இருக்குது? ஏன்னா என் தந்தையான திரிவான பூமி மேல் நடந்ததே கிடையாது. ரோமங்கள் கீழே தானே எனக்கு மேல இல்ல. நடந்ததே கிடையாது. தந்தையான திரிவாதனம் கால் பாதத்திலேயே முடி இருக்கும். ஓமம் முடி நடக்கும் போது முடி மேல மத்த நடந்து ஓமம் ரோமங்களோடு நடக்க எப்படி இருக்குது? என்ன சொன்னா? அரவ கொடி அறுத்து அந்த தருமனுடைய முரசு கொடியாக்கி யாராமா அதை வீதான் என்று அதம் அதை செய்யக்கூடிய அர்ஜுனா அர்ஜுனா வந்துடா. யாராவா? அர்ஜுனன். ஆமா அவன் ஒருவன். நான் இருக்கிறது 2 பேர். யாரு யாருன்னா யாரா தெரியுமா? யாரு? என் கையில் இருக்கக்கூடிய நாகம். ஆமா
ஒரு நாளைக்கு 1000 குடவை பால் ஊற்றி வளர்த்து வருகிறேன். அண்ணன் பாம்பு உங்க ஆரம்பம் பாம்புடா. இப்படி அரப பானம்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் ஆமா அத்தாபு அங்கு நாட்டு வழியாக ஆமா அந்தர மொழியாக அபயம் அபயனம் வந்தது. பறந்து வந்தது. அபயம் அபயனம் வருகிற போது ஆமா இந்த அபயத்தை காக்கிறது சொன்னேன். அபயத்தை நான் காக்கிறது சொன்ன உடனே ஆமா இந்த பாம்பு வந்து இடத்துல அடைக்கலமாக இருக்கிறது. அன்றாளைய வந்து யார் பகனை காட்ட அர்ஜுனன் பகனை சொல்லி இந்த பாம்பு. ஆமா அர்ஜுனுக்கு எனக்கு பகை, நாகத்துக்கு அர்ஜுனுக்கு பகை. ஆனா ஒருவன் ஏமாந்தாலும் தொண்டனுக்கு 2 பேர் சேர்ந்தா. ஆமா தொண்டனுக்கு 2 பேர் சேர்ந்தா தொண்டனை கொள்ள தொண்டர்கள் இருவர்கள். மெண்டனாக இருந்தாலும் 2 பேர் சேர்ந்தா தொண்டர்கள் கொண்டு போடலாம். கொண்டு போடல. அப்படி நான் ஏமாந்தாலும் என்னுடைய நாகை ஏமாறாது. என் நாகை ஏமாந்தாலும் நான் ஏமாற மாட்டேன். அந்த அர்ஜுனே அர்ஜுனன் சொல்லக்கூடிய அர்ஜுனன் மேல விழுந்தாலும் அவனை வெட்டாமல் அறுக்காமல் விட மாட்டேன். அரவ பானத்தை விட்டு சிரமரிப்பதற்கு நான் இருக்கிறேன். என்னடா ஏன் பயப்படுறேன்? ஆமா அண்ணா உன்னடா இது என்னன்னா நேரம் அண்ணா. நேரம் இரவு நேரம் அண்ணா இரவு தனியா வந்து நம் இருவர் உயிரை வாங்க. ஐயோ 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 அண்ணா. அவர் என்னமா கொண்டாரே ராஜா என் அண்ணாவே என் கண்ணா. ஐயோ அண்ணா ஏண்டா நம் இரவு இருப்பது இருவர்கள் அண்ணா. இரவு தனியில இருக்கிறேங்க. இருவர் உயிரை வாங்குவதற்கு இரவில தனியாக வந்து அந்த பாண்டவர்கள் நம்ம 2 பேரும் படுத்து படுத்திருக்கும் போது உறங்குகிற போது அந்த பீமங்கரானே பெரிய கல்லு இப்படி எட்டு வந்து நம்ம தலைமையில இப்படி போட்டு கொண்டு கல்லேட்டு வந்து போட்டு தலைமால போட்டு அந்த பீமம் கொண்டு விடுவான்ற. அஞ்சாலா தாண்டா தந்தரியான உனக்கு தஞ்சாலா தாண்டா. மனசில சஞ்சலம் பட வேண்டாம். அந்த பீமனால இன்னும் 1000 பீமம் வந்தாலும் நான் விட மாட்டேன். நீ கவலைப்படுற. அதுக்கு என்ன பண்ற? என்ன பண்ண தெரியுமா? ஆமா
சட்டக்குன்னு குத்தி கொடுங்க, ஞாபகம் வச்சுக்க. அடாத்திரி பூல் நான் பையன்றதே இல்லை கிடையாது. கேதுண்ணா பாண்டவ புதவத்தாலே பூரா பையன் பையமா கேதுண்ணா. என்னத்துக்கு எப்ப வாய் அடிச்சா 12 குறியான சேனை நிச்சுச்சா பயந்து ஒருத்தன் அவன் ஒருத்தன் செய்யறானா அந்த குடும்பம் என்னைக்கு விருத்திக்கு வராது. எந்த தொழில செஞ்சாலும் தகரிமா செய்யணும் இல்லையா? தகரிமா செய்யணும். இவர் பயந்து செஞ்சான வச்சு எந்த தொழிலுமே உருப்படாது. அது மாதிரி இவன் பயந்து 12 குறியான சேனை மாதிரி பாரு மட்டும் எல்லாமே போச்சு. இன்னைக்கு ஒருத்தனே அழுறோம். ஐயோ மூஞ்சி பாரு, மூஞ்சில முடிச்சா கஞ்சி பறக்குமா? திருப்பி ஆய்வு உட்காரம் பாரு. அவன் சொல்றதுக்கு நீ உட்கார்ந்து சரியா போச்சு. ஆண்டவன் உதவியால இல்லையா? ஆமா. பாண்டவ புதவத்தாலே பர்குல நடந்து அணிஜபித்து நின்றவர் வானத்தல நிலக்கலைஞர செய்து வீட்டிலே வரலாம். வெட்டி சாப்பிடுறத கொடு. ஏனா பாரியா ஏனா பாரியான்னு எல்லாம் போர்ச்சு பண்ணவனும் நொட்டினுக்குதாங்க. அட மாமலா நீ பாரியா ஏனா போய் வான்னு சொல்லு. போய் வெட்டலாம். அண்ணா எனக்கு சந்தோஷமாக நான் குறை சத்திர போகிறேன். எனக்கு தாம்பலம் கூட வெட்டி சந்தோஷமாக நீங்க சமதள போக குருச்சத்திரம் சென்று அந்த பாண்டவர்களை கருவறுத்து வெற்றியோடு நீ போயனா அண்ணா என்னது நீ என்ன கேட்ட? வெற்றி தாம்பலம். அதான் தாம்பலம் கொடுத்துருக்குறோம். என்ன கேட்ட? வெற்றி தாம்பலம். இதுதான் தாம்பலமா? ஏண்டா கீழே வைடா காய், கீழே விடுற காய. வெற்றி தாம்பலம் காட்டம் வெறும் தட்டத்தை கொண்டாந்து கொடுக்குறான். வெற்றி ஓட்டு மாச்சு அப்படி வெற்றி தாம்பலம் காட்டுறா. வெற்றி கொடுறாங்க. வெற்றி தாம்பலம் வெற்றி கொடுக்க மாட்டான். ஒரு நாடகத்துக்கு ஒரு தட்டத்தை ஓடிக்கும். எவ்வளோ பையன் நேற்று ஒரு சித்தாசம் தட்டத்தை ஓடிச்சு பண்றோம். அநியாயமா தட்டம் வாங்கி கொடியா வெத்தலை பாக்கு ஏ வாடா பையா. ஐயோ எங்க அண்ணன் போறன்னுது. எங்க அண்ணனை அனுப்பிட்டா எனக்கு பெரிய பாரம் கழிச்சு போயிடும். ஏன்னா இதுல ஏகப்பட்ட தொம்பக்குதுன்னா இங்க வந்துச்சு ரத்தம் பார்த்து நீ எங்கிட்டு புடிக்கணும் வந்தா? எங்க போட்டால் சீட் கொடுத்தான். அதுக்கு இது போட போன அந்த வெத்தலையை கேளு ஆயாளுக்கு கொடுத்துடலாம். இலகுதுடா. அதுக்கு இது ஞாபகம் போய் எங்க ஆயாளுக்கு வெத்தலை 2 வெத்தலை சேர்த்து கொடுத்துருங்க. வாடாங்க தாமிழ் பண்றா. குடு குற 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 சீக்கிரம் குடுறா. அண்ணா பொடினா பொடினா பொடினா. ஏய் அதுக்காகயா அது உதவுமானா என்னன்னா அது உதவுமானா? ஆபரம் இல்லைன்னா வாடாங்க. இல்ல அப்படியே இங்க வாடா இங்க வாடா நீ போடாத. இல்ல என்னைக்குமே ஒரு 3 வெத்தலை வச்சு 3 பாக்கு வச்சு அது காசு கூட 1.25 கால் வச்சு கொடுப்பாங்க. நீ அரை வெத்தலை கொடுக்குற பையன். இது வர்றவங்களுக்கு தான் முழு வெத்தலை, போறவங்களுக்கு அரை வெத்தலை. இது வாய்க்கால் கட்டுறதுக்கா?
என்ன பண்றது இது? மென்னு வாய்க்கு வச்சு கட்டுறதுக்கு. ஓ குருச்சத்தத்துல அங்க போனா வாய்தல் கட்டத்துக்கு அங்க சிக்குமா? அங்க சிக்காது. அது இங்கே எச்சரிக்கை போனோம். ஆமா. ஏன்னா பங்காளி ஆசி போடு வாய் போறதுல அங்க வைக்கலாம். சரி அது வேணாம். அது விட்டுரு. இந்தா வாங்க. இந்த 3 கல்லு எனக்கு. இந்த 3 கல்லு தலைமாட்டுக்கு ஒரு கல்லு, நெஞ்சாங்குத்துக்கு ஒரு கல்லு, கால் மாட்டுக்கு ஒரு கல்லு. இந்த கல்லு எடுத்துட்டு போயிடுறாங்க. அங்கெல்லாம் 12 தெரியும் சேன மனிதனுக்கு பணம் தாங்க. ஆமா நத்தம் தாங்க. ஆமா அங்க எடுக்க முடியாது கல்லு. எடுக்க முடியாது, கிடைக்காது. அதனால இங்க இருந்து எச்சரிக்கை போறது. ஆமா பங்காளி சாவுக்கு. ஆமா. சரி அது போய் சாப்பிட்டு. இந்த மொட்டை பிடி யார் இழுத்து போட்டாங்களா இப்ப? இது யார் இழுத்து போட்டாங்களோ புரியுது. இது என்னத்துக்கு? புண்பட்ட மனுஷன் பணம் போனா புகை விடுண்டா. ஆமா பட்டு போட்டு வரும்போது வச்சு போட்டு வரும்போது குறுக்கோயில் வேதனை. ஆமா பக்கத்துல நடுக்காட்டு வந்து நடுக்காட்டு பீடி வாங்கி புண்பட்ட மனமே புகை விட்டு ஆத்து புகை விட்டு ஆட்டு அந்த மாதிரி அந்த வேதனை தீங்கி போகுது. ஆமாங்க. டேய் துண்டு பீடி அவன் மூஞ்சி ஒண்ணு இப்படி ஓய்வான்னு சொல்லு. எப்போ சொல் ஓ போய் வா நான் நல்லா வெட்டியோடு வருவாங்களா? கையில் பிடி. இப்ப தானே நான் சொல்றேன் பாருண்ணா. அண்ணா இங்க இருந்து குருச்சத்திர சென்று வெட்டியோடு அந்த பாண்டவர் சிரத்தை அழுத்து ஒரு 5 பேர் ஒருத்தர் வரக்கூடாது. பாண்டவர் சிரத்தை எடுத்து வெட்டியோடு நீ பாண்டா எப்ப பாரு போன இப்ப நான் போய் வந்தா சொன்னானே எல்லாருக்கும் முன்னாடியா என்னன்னு சொல்றேன். போய் வான்னு என்னன்னு சொல்றான். ஓ இப்படிதான் சொன்னா ஓய் அண்ணா வெட்டியோட பாண்டவரை சிறுத்தை வெட்டியோடு நீ பண்ணா போன் சொல்றானே இப்ப நான் போய் வந்து சொல்லு பேச்சு கேட்கறது சொல்றான் போயிட்டு வான்னு சொல்றான்டா. எல்லாம் மனசுல வச்சுனா ஒண்டியா கருணி என்ன அடிக்கிறீங்களா எல்லாம் சாதனை சொல்ற வார்த்தை அந்த மாதிரி நீ போறியா நீ போறியா பணம் போவா எப்படி ஏற்று ஏன்னா 2 அடி நாளி அடினா 3 நாளைக்கு மரியாதை பணம் போயிட்டு அடிச்சதுனால மேல கபீர் போயிட்டான். சொல்ல மாட்டான். இப்ப சொல்ற பாருனா வெட்டியோடு நீ சென்று நீ போனா ஐயோ எப்ப பாக்கணும் நாசமா போயிருடா. கடைசி வருஷம் ஒரே போடா கடைசியா ஒரே ஒரு வாட்டி மூஞ்ச பாத்துக்கிறேன். போய் வான்னு சொல்லு. இப்ப சொல்றேன் ஆனா கேளுங்கள் அண்ணா என்ன ஒரே வாட்டி மூஞ்சி பாத்துக்கிறேன். எங்க அண்ணனுக்கு மூக்கு நீளம் பூக்கு நீளம். சரி நான் போனேன் எப்ப போன்னு சொல்றானா.
அப்போ 12 அக்ரியான சேனம் பூரா போயிடுச்சு. இன்னும் நொட்டுதான் பின்ன போயிட்டு வா. நான் மட்டும் போய் வந்த பிறகு போறேன்னா நானும் போறவனே. நீ வரது இல்லையா? எப்படா வருவாங்க? அவனா போடாட்டானே. ஐயா இது நல்லா பேசணும். அவனுக்கு வீர நேருங்குது. ஏண்டா வந்துருவாடி. நல்லா கேளு. என்னைக்குமே வீட்டுல இருந்து போனா போய் வான்னு சொன்னா போய் எப்படியாப்பட்ட ஆபத்து வந்தாலும் திரும்பி வந்துடலாம். போன்னு சொல்லிட்டு மாதிரி நம்ம பொம்மநாட்டி முடிஞ்சு போச்சு. அவன் போறவனே போன மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுறது போன மாதிரி ரிட்டர்ன் வந்த மாதிரி இன்னைக்கு எந்த கதி முட்டி என்ன ஆகுதோ தெரியல. சரி இருந்தாலும் எங்க போனோம்? குறிச்சத்திரம் நம்ம சண்டைக்கு போனோம். போனங்க. குறிச்சத்திரம் சண்டைக்கு போக வேண்டாம். எப்படி போறோம்? எப்படி வீரத்துக்கு பராக்கிரமம். ஆமாங்க. வீரமா போக வேண்டாம். ஆமா ஆமா. அப்படி வீரமா போனா ரதத்தை தயார் செய்தா செஞ்சிட்டீங்க. போய் வந்து போ. நம்ம போறதே குருச்சத்திரம் எதிரின்னு சொல்லக்கூடிய அர்ஜுன இடத்துல சண்டைக்கு சொல்லுகிறான். அர்ஜுன இடத்துல சண்டைக்கு மேல பொசுக்கு குதிரை படுத்துக்கிச்சு. எப்படியா பையன இல்ல குதிரைக்கு மேய்ச்சி சொன்ன மேசியா எப்படி மேய்ச்சியா? 7 சால் புடிச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. 7 சால் அதுல கொண்டு கட்டி வச்சு மேய்ச்சி. ஒரு மலை கவுரு கட்டி ஒரு மலை கொல்லையில கூட்டம் போட்டு அடிச்சு 7 சால் புடிச்சுல ஒரு மலை கவுரி கட்டி என்னன்னா சண்டைக்கு போகாம இந்த மகாராஜா படுத்து கிடக்குது. வேற இருக்கிறாங்க உங்க அம்மா அம்மா குதிரை கூஜனா இப்படி போலாம். நல்லா கேளுங்க. 7 சாலை ஓட்டணும் புளிஞ்சில ஒரு மூளை கவரி எடுத்து நட்டு கொல்லையில கூட்டம் போட்டு கட்டி வச்சோம்னா மேஞ்சிச்சான். அந்த 7 சாலை ஓட்டணும் புளிஞ்சில இவ்வளவு பின்னுக்குமா? நல்லா பாருமா அவன் பண்ற வேலைய. ஏண்டா சரி அதை விடு. குதிரைக்கு கொல்லு வச்சியா? எப்படி வச்ச மகாராஜா? 3 வாழை கொல்லு ஒன்மை சூத்து பின்னாடி வச்சு உடனே தலையப்படி ஆட்டிச்சு பாருங்க. தலையப்படி ஆட்டிச்சு. ஓ குதிரைக்கு ஏதோ கொல்லு வேணாம் அப்படின்னு எடுத்துட்டு போய் வேக வச்சு 3 ஒட்டிய புடிச்சிட்டோம். நானே தான் உடம்பு அப்படி வேணுங்குது. ஏண்டா குதிரைக்கு கொல்லு வச்சுட்டேன். ஆமா சரி அதை விடு. குதிரைக்கு தண்ணி காமிச்சா? எப்படி காமிச்சா? நேரா கொண்டு போய் கரமால நிறுத்தி. ஓ ஏரி கரமால நிறுத்தி பார் தண்ணி அங்க இருக்குது பாரு. அப்படி குதிரை காமிச்சா? குதிரை என்ன சொல்லுச்சு? குதிரை அங்கி தள்ளி ஆட்டிச்சு. வேணா மாட்டேங்குது தண்ணி. ஓ புடிச்சு வந்துட்டு டேய் குதிரை வந்து அதுக்கு படுக்கல. ஏன்னா யாரோ வாயாடி பெண்கள் வார்த்தை கேட்டு எனக்கு தேவியான பொன்னுருகி அரமான தாய் வீட்டுக்கு போய்விட்டார். நாம போவது எங்க? குருச்சத்திர சண்டைக்கு போனா வெற்றி தோறி இருவர் பக்கம் செல்வாங்க. ஒன்னா அர்ஜுன என்னை கொண்டு விடலாம், இல்ல அர்ஜுன நான் கொண்டு விடலாம். அப்படி கொண்டு விட்டால் யாருக்கு தெரியாது போயிடும். அதனால நம்ம அரமனையில என்னை மேல கோவிச்சு தாய் வீடு போய் விட்டான். அப்படி தாய் வீடு போனாலும் ஒரு வார்த்தை மனைவி இடத்துல கேட்டுட்டு போலான்னு என் மனசுல ஒரு ஆசை. தேவியான பொன்னுரி இடத்துல கேட்டுட்டு போலான்னு. ஆனா அந்தரமனு சொல்லக்கூடிய சுந்தரம் இருக்கிறா. அந்த சுந்தரத்தை அழைச்சிட்டு வந்துடும் விடைபெற்று போலாம். தேவியான பொன்னுரிக்கு வார்த்தை காட்டப்படுது. குதிரை மாயமாக மறைஞ்சிருச்சு. மாயமாக மறைஞ்சிருச்சு. சரி போனால் போகட்டும். அந்தரமனு சொல்லக்கூடிய சுந்தரம் இருக்கிறா. சீக்கிரம்